இந்த ஒரு பவுடர் நீங்கள் குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக ஹேர்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ப்ளஸ் நம்ம எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சருமம் நல்லா பளபளன்னு இருக்கும். இது ஒரு பவுடர் வந்து தண்ணியிலையோ அப்படி இல்லைனா பால்லையோ ரெண்டுத்தில் கலந்து குடித்தா ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லன்னா கூட இந்த பாலில் கலந்து குடித்திங்கன்னா தேவையான அனைத்து ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இது ஒன்றுத்துலேயே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது ப்ரோட்டீன் பவுடர் பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு பார்த்திங்கன்னா கேஷ்யூ எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 கேஷ்யூ. அதுக்கப்புறம் 1/4 கப்பு வந்து பாதாம், கிட்டத்தட்ட ஒரு 12 பாதாம் இருக்கும். ரெண்டுத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 பிஸ்தா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1 கப்பு மக்கானா அப்படி இல்லைனா தாமரை விதைகள் சொல்லுவோம்ல அதுக்கு. அப்புறமா 1/4லேருந்து 1 இன்ச்சு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஜிஞ்சர், அதாவது சுக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு 2-3 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த ஜிஞ்சரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேடமம். இப்போது நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மக்கானா பாருங்கள், எடுத்து இப்படி உடச்சி பார்த்தா நல்லா அப்படி கிறிஸ்பியாக உடையணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு சன்ஃப்ளவர் சீட்ஸ், 1/4 கப்பு வாட்டர்மெலான் சீட்ஸ், 1/4 கப்பு வந்து பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸ். இது 3மே விலை ரொம்ப கம்மி. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இதெல்லாம் வந்து ஏன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். ப்ளஸ் பச்சை வாசனை போகும் இது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது தெரிஞ்சுது, அதாவது கரெக்டாக எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்தா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் வயல் பார்த்திங்கன்னா நான் சுகருக்கு பதில் நான் வந்து டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும், ப்ளஸ் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும், நர்வ்ஸ்க்கெலாம் அவ்வளோ நல்லது. நான் வந்து டேட்ஸ் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணல, கொஞ்சம் இதில் வந்து ஒரு 6-7 டேட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். மீதிக்கு வந்து நான் வந்து டேலி பண்ணுறதுக்கு கல்கண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கல்கண்டுக்கு பதில் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நாட்டு சக்கரை ப்ளஸ் கொக்கோ பவுடர். நான் வந்து கலருக்காக வந்து ஒயிட்டாக இருக்கணும் இல்லையா வீடியோக்காக, அதனால நான் வந்து கல்கண்டு ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு, மக்கானா, அதுக்கப்புறம் சீட்ஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா அது வந்து கிரைண்ட் ஆகும். இப்போ 1 கப்பு நான் கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன், டேட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன், கூட கல்கண்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பவுடரை மெலீஸாக ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பாலில் வந்து சில பேருக்கு வந்து நைஸாக கலந்தது தெரியாத மாதிரி இருக்கணும். அதுக்காக நான் ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் 1 கிளாஸ் மில்க்குக்கு. நீங்கள் இதுக்கு பதில் பால் இல்லாமல் தண்ணீர் கூட ஆட் பண்ணி குடிக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலக்கிறதுக்காக அதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் மில்க்கை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட பாலில் வந்து கலக்கி குடிச்சு பாருங்கள். அப்படி உங்களுக்கு தூக்கம் வரலன்னா, குழந்தைங்க வந்து ஒல்லியாக இருக்காங்க, நல்லா வந்து கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி திக்காக போட்டு குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பால் வந்து சுடு சுட பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா ஸ்ட்ரென்த்து. அப்படி உங்களுக்கு பால் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாலுக்கு பதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு லட்டுவாக செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படி செய்கிறது பார்க்குறேன்னா, அது எப்படின்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுட்ரு, அது ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பவுடர் ரெக்கவர்ட் குவான்டிட்டி வேணுமோ அது கூட ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா சாப் பண்ண பாதாமும் சாப் பண்ண கேஷ்யூவும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சுட சுட நெய்லேயே போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக ஆயிடுச்சு, ஸோ அதனால் மீதி இருக்கிற ரிமைனிங் பவுடரும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது கட்டி இல்லாத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருந்தாலும் லட்டு வந்து கடித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காக, அதாவது ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வாயில் வச்சோடனே பசங்களுக்கு கரையிற மாதிரி இருக்கணும். நான் வந்து இன்றைக்கி பேடா மாதிரி பண்ணி கொடுத்தேன். எப்போவுமே லட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோன்னா மாற்ற மாட்டாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஷேப்பை மாற்றி கொடுங்க. மேலே ஒரு பாதாம் அதாவது வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.